டயபெட்டிஸ்னால ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? ரொம்ப ரொம்ப குறைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு யோசிச்சுட்டே இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. அதுக்கான சொல்யூஷன் என்கிட்ட இருக்குது. அந்த சொல்யூஷன் என்னென்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் பாருங்கள். அப்படியே பாஷா ஆஃபீஸில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் டாக்டர் விபாஷா அண்ட் புதுசாக பார்க்குற எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் அண்ட் வணக்கம் அண்ட் நமஸ்தே. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி மார்னிங் நீங்கள் எந்திரிச்சதும் 3 விஷயம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுங்க. ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னா, நீங்கள் வெந்தய தண்ணி குடிக்கணும். வெந்தய தண்ணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, ஒரு கிளாஸில் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் வெந்தயம் போட்டுக்கோங்க. அதில் ஒரு வாட்டர் ஒரு 100 ml இல்லை 200 ml ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா போதும். அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் டெய்லி குடிச்சிட்டு வரதுனால உங்களுக்கு மார்னிங்கே நல்லா ஃபீல் ஆகுங்க. பிளட் சுகர் சூப்பராக கண்ட்ரோல் ஆகும் மார்னிங்கே. அடுத்ததாக 2வது என்னென்னா, சினமன் டீ. 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டை எடுத்துக்கோங்க. அதை நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு பவுடராக ஆக்கிக்கோங்க. அந்த பவுடரை நல்லா வார்ம் வாட்டரில் நீங்கள் போட்டு டெய்லி குடிச்சிட்டு வரப்ப உங்களோட இன்சுலின் லெவல் டிக்ரீஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் ஆகும். அதுக்கப்புறம் 3வதாக எக்ஸசைஸ் பண்ணணும். டெய்லி மார்னிங் ஒரு 10 minutes நீங்கள் பிரிஸ்கான ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உங்களோட பிளட் சுகர் லெவல் சூப்பராக மெயின்டைன் ஆகும். அண்ட் ஆல்சோ இது உங்களோட எனர்ஜி இம்யூனிட்டி பவரை காலையிலே பூஸ்டப் பண்ணி நீங்கள் அந்த டே ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. அடுத்ததாக என்னென்னா, டயட் ஹேக்கிங். இது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு நம்ம ஃபாலோ பண்ணுறதுல. ஸோ அது என்ன ஸ்டெப்புன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒயிட் ரைஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும். சரி, ஒயிட் ரைஸை அவாய்ட் பண்ணிடணும், அதுக்கு பதிலாக என்ன சாப்பிட்ணும் விபாஷா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டியது என்னென்னா கீன்வா. அது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே அவைலபிலிட்டியாக இருக்குங்க. அது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதில் ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குங்க. ஸோ அது ஒரு சூப்பரான ஆப்ஷன். அப்படி இல்லை, எனக்கு கீன்வாலாம் வேணாங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அடுத்ததான் மில்லட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. எந்த வெரைட்டியான மில்லட்ஸ் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ தேர்டாக நீங்கள் ப்ரௌன் ரைஸ். நீங்கள் ஒயிட் ரைஸ் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா ப்ரௌன் ரைஸ் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஒரு சூப்பரான ஒரு ஆல்டர்னேட்டிவ்ங்க. அடுத்ததாக உங்களோட பிளேட் எப்படி இருக்கணும், அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிளேட் இருக்குன்னா அந்த பிளேட்டில் வெஜ்ஜீஸ் 50% கம்பல்சரியாக இருக்கணுங்க. அடுத்ததாக 25% ப்ரோட்டீன் இருக்கணும். அடுத்த 25% மட்டும்தான் கார்போஹைட்ரேட் இருக்கணும். இது தாங்க பிளேட்டிங் ரூல்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சுன்னா காமெண்ட்டில் சொல்லுங்கள். அது இருக்கட்டும் விபாஷா, இந்த பிளேட்டிங் ரூல் டயபெட்டிக் பேஷண்ட் மட்டும்தான் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. யார் வேணாலும் இந்த பிளேட்டிங் ரூலை ஃபாலோ பண்ணிக்கலாம். முக்கியமாக ஜிம்முக்கு போகிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த பிளேட்டிங் ரூலை ஃபாலோ பண்ணலாங்க. அது சரி விபாஷா, ப்ரோட்டீன் 25% எடுக்க சொல்லியிருக்கேன். அந்த 25% என்னென்ன ப்ராடக்ட்லேருந்து எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 25% சிக்கன்லேருந்து ப்ரோட்டீன் கிடைக்குங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பன்னீர், அப்புறம் சோயா சங்க், இதிலருந்தும் கிடைக்குங்க. அண்ட் முக்கியமாக ஃபிஷ்ஷில் அதிகமான ப்ரோட்டீனும் இருக்குங்க. ஸோ நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா சிக்கனும் ஃபிஷ்ஷும் சாப்பிடுங்க. வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா சோயா, பன்னீர் இதெல்லாம் சாப்பிடுங்க. அண்ட் கார்போஹைட்ரேட்டுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக சப்பாத்தி, அப்படி இல்லைன்னா நீங்கள் கீன்வா, மில்லட்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதில் எல்லாம் அதிகமான ஃபைபர் இருக்குது. ஸோ உங்களுக்கு டைஜஷனுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக ஸ்மார்ட் ஸ்நாக்கிங் சொல்லுவாங்க. ஸ்மார்ட் ஸ்நாக்கிங்னா என்னென்னா, நீங்கள் கடையில் வாங்குறது கண்டது கழுதி ஸ்நாக்ஸ், பேக்கேஜ் ஐட்டம், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்க ஐட்டம் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக நீங்கள் சூப்பராக பாதாம், அப்புறம் வால்நட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ் இந்த மாதிரி சீட்ஸ் ஐட்டம்ஸ், அப்புறம் நட்ஸ் ஐட்டம்ஸ் சாப்பிட்றதுனால உங்களோட சுகர் லெவல் கண்ட்ரோலாக இருக்குங்க. அண்ட் ஆல்சோ இன்சுலின் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணும். அடுத்த ஸ்மால் டிப் என்னென்னா, நம்ம சவுத் இந்தியன்ஸ்க்கு யூஸ்வலாகவே கர்ட்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அந்த கர்ட் கூட நீங்கள் அந்த சினமன் பவுடரை ஆட் பண்ணி சாப்பிட்றதுனால உங்களோட கட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது நம்மளோட இன்சுலின் லெவலை சூப்பராக மெயின்டைன் பண்ணும். இன்சுலினை ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுங்க.
அடுத்ததா ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும். அதுவும் முக்கியமாக சம்மர் டைமில் நம்மளால் ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்காமல் இருக்கவே முடியாது. ஸோ நீங்கள் ஃப்ரெஷ் ஜூஸாக குடிக்கிறத விட நீங்கள் வந்து ஹோல் ஃப்ரூட்டாக எப்போவுமே சாப்பிடுங்க. நான் அந்த நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ முக்கியமாக ஹோல் ஃப்ரூட்டாக எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு அதோட சத்து வந்து அப்படியே போய் சேரும். இப்போ நீங்கள் வந்து அதை வந்து கிரைண்ட் பண்ணி இந்த ஜூஸை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறப்ப அதில் அதிகமான சுகர் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அது உங்களோட டயபெட்டிக் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப கெடுதல். ஸோ அதை வந்து நீங்கள் சாப்பிடாதீங்க, குடிக்காதீங்க. முக்கியமாக ஃப்ரூட்டாகவே சாப்பிடுங்க. எந்த ஒரு ஃப்ரூட்டாக இருந்தாலுமே ஃப்ரூட்டாக சாப்பிடுங்க. நீங்கள் அதை சூ பண்ணி சாப்பிட்றப்ப ஸ்லோவாக தாங்க சுகர் லெவல் ரிலீஸ் ஆகும். நீங்கள் வந்து ஜூஸ் குடிக்கிற அளவுக்கு இது வந்து ரியாக்ட் ஆகாது. அடுத்ததாக லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ங்க. நம்மளோட டெய்லி ரொட்டீனில் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன ஹேபிட்டை வந்து நம்ம மாற்றிக்கிட்டாலே போதுங்க. நம்மளோட பாடி அப்புறம் நம்மளோட ஹெல்த் வந்து சூப்பராக இருக்குங்க. அது என்னென்ன அப்படின்னா, முக்கியமாக மேஜராக நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாருமே சாப்பிட்ட உடனே உட்காந்துருவோம். டயர்டில் ஒரு சில பேர் தூங்கிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாதுங்க. நீங்கள் சாப்பிட்ட உடனே ஒரு 10 to 15 minutes நீங்கள் வந்து நடந்துகிட்டே இருங்க. அப்படி நீங்கள் நடக்கிறதுனால உங்களோட சுகர் லெவல் வந்து கம்மியாகும். அப்படி கம்மியானால் உங்களுக்கு நார்மலான ஹெல்த் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு சாப்பிட்ட உடனே எப்போவுமே ஒரு 10 minutesக்காச்சும் ஒரு வாக் போயிருங்க. அடுத்தது என்னென்னா, நல்ல தூக்கம். அதுதாங்க முக்கியம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து தூக்கம் வந்து ஒரு 5 hours 4 hours தான் வருது அப்படின்னா நீங்கள் ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த டைமில் உங்களோட இன்சுலின் லெவல் வந்து அதிகமாகும். அப்படி அதிகமாகிறதுனால அது உங்கள் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணும். ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு 7 to 8 hours வந்து கண்டிப்பாக எல்லாருமே தூங்குங்க. இது எல்லாருக்குமே தான் அட்வைசபிள். நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு நல்ல தூக்கம் தூங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட இன்சுலின் ஸ்லோவாக வந்து ரிலீஸ் ஆகும். இந்த ஸ்டெப்பு தாங்க முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. அது என்ன ஸ்டெப்புனா, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். இது தாங்க ஒரு பெரிய பெரிய டாஸ்க் நம்ம எல்லாருக்குமே. ஸோ இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்க்கு மட்டும் இல்லை, காமனாக இருக்க எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தாங்க ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த ஸ்ட்ரெஸ்ஸு தாங்க பெரிய மேஜர் கேஸ் எல்லாருக்குமே. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்த்துக்கு நல்லது. அண்ட் ஆல்சோ நீங்கள் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால உங்கள் கார்டிசோல் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகி அந்த இது வந்து பிளட் சுகர் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. பிளட் சுகரும் கண்ட்ரோலாக இருக்கும். ஃபைனலாக இது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. என்னென்னா, நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு. இந்த ஃபுட்டை மட்டும் நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கணுங்க. பாகக்காய் ஜூஸு இது வந்துட்டு யாருக்குமே பிடிக்காது. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வரப்போ உங்களோட இன்சுலின் லெவல் வந்து கம்மியாகும். அடுத்ததாக கார்லிக். இது தாங்க உங்கள் பிளட் சுகர் லெவலையும் கொலஸ்ட்ராலையும் சூப்பராக கண்ட்ரோல் பண்ணுங்க. மறக்காமல் டெய்லி கார்லிக்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபுட்டில். ஃபைனலி க்ரீன் டீ. இது தாங்க ரொம்ப 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 முக்கியமான டீ. இது வந்துட்டு உங்களோட மெட்டபாலிசமை இம்ப்ரூவ் பண்ணும், உங்களுக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ டெய்லி வந்துட்டு காலையில் க்ரீன் டீ வந்து குடிக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்துட்டு நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்கள் ஷேர் பண்ணால் மட்டும்தான் என்னோடய கான்டென்ட் வந்து ரீச் ஆகும். மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் டிப்ஸு, வீடியோஸ், அப்புறம் வந்துட்டு என்னென்ன எப்படி மேனேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாஷா ஆஃபீஸில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ண தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் என்னோடய கான்டென்ட்ஸ் எல்லாமே செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சஜஷன் இருந்தாலுமே இந்த காமெண்ட் பாக்ஸில் வந்து ட்ராப் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். ஸோ பை பாய்.